Good evening, children. 8th standard scienceல biology partல last lesson பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து endangered species. Endangered species அப்படின்னு சொன்னா அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் அனிமல் பிளான்ட்ஸ் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Saving endangered species. So species சொல்லும்போது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நமக்கு வந்து இங்க என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே யார் இருக்காங்க நம்மளை சுத்தி? தாவரங்களும் விலங்குகளும் இல்லையா? இவங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பவுண்டர் டியூட்டிங்கிறது நம்மளோடதான், நம்மளோட கடமை தான். நமக்கு வந்துட்டு இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம சரியான முறையில பாதுகாத்தா மட்டும்தான் இப்போ நம்மளுடைய தலைமுறை, நம்ம குடும்பம், நம்ம வீட்டுது, நம்மளுடைய ட்ரெடிஷன் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது நம்மளுடைய கஸ்டம்ஸ், நம்மளுடைய ட்ரெடிஷன், இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் கைட் பண்றாங்க இல்லையா? அது போலதான் இந்த நம்ம நாட்டுல பல்வேறு வகையான சின்ன சின்ன தாவரம், விலங்குகள் இது எல்லாமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வகையான பகுதியில இருக்கக்கூடிய தாவரம், விலங்கு அப்படிங்கிறது எல்லாமே என்னது? அந்த பகுதியில இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள். ஒரு தாவர சிற்றினம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அந்த பகுதியில மட்டும்தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு சுற்றுச்சூழல், அந்த இருப்பிடத்துல மட்டும் வளரக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது காடு அழிப்புன்னா என்னது, காடு வளர்ப்புன்னா என்னது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இந்த காரணத்தினால இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்னது? அழியும் தருவாயில் இருக்கு. சோ பூமியில முழுவதுமே அழிஞ்சிடுத்து அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? அந்த தாவரமோ விலங்கோ இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா அழிந்து போன உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எங்கேயுமே இல்ல, இருந்தது ஆனா இப்போ இல்லவே இல்லை இந்த பூமியில, இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம முழுவதும் அழிந்து போன விலங்குகள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொன்றிலுமே நம்ம அழியக்கூடியது, அழியும் தருவாயில் இருக்கக்கூடியது, அழிந்து போன விலங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அவங்களை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு தலையாய கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ என்டாஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றதே என்னது? அழியக்கூடியது, அழியும் தருவாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ முழுவதும் அழிந்து போனதுன்னா டைனோசரஸ் அண்ட் தென் டூடோ அப்படிங்கிறதுதான் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸ். எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது முற்றிலும் நமக்கு அழிந்து போய்விட்ட ஒரு விலங்கினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரு அப்படின்னு சொன்னா டைனோசரஸ் அண்ட் தென் டூடோ. இந்த ரெண்டு பேரும் தான் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸுக்கு நமக்கு எடுத்துக்காட்டு. சோ எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸ்னா என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ்ல அனிமல் ஆர் எ பிளான்ட் முழுவதுமாக நம்ம அழியக்கூடியது. சோ அந்த மாதிரி ஸ்பீசியஸ் which no longer exist on earth, அப்போ முழுவதுமாக இந்த எர்த்ல இல்லாத ஒரு வகையான அனிமலை தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம் டைனோசரஸ் அண்ட் தென் டூடோ. Endangered species or animal or plant that is considered to be the risk of extinction. risk of extinction அப்படின்னு சொல்லும் பொழுது அழியக்கூடிய தருவாயில் இருப்பது. இப்போ முழுவதுமா அழிஞ்சில்ல, ஆனா அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கினங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன சொல்றோம்? இப்போ அழியும் தருவாயில் இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறதுதான் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசியஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரிஸ்கான பொசிஷன்.
அது வந்துட்டு அழியக்கூடிய நிலைமையில. ஒரு பழம் அப்படின்னு சொன்னா நல்ல பழுக்கக்கூடிய தருவாயில இருக்குன்னு சொன்னா இன்னைக்கோ நாளைக்கோ அத நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்டுடலாம். அந்த கண்டிஷன்ல இருக்கு, ரைப்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது முழுவதும் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகள், இப்போ நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஒரு காலத்துல பல ஆயிரம் இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 நம்பர்ஸ் மட்டும்தான் அதுல இருக்குன்னு சொன்னா, 5000 இருந்ததுல 50 இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது அழியக்கூட தருவாயில இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், அத நம்ம வந்துட்டு பாதுகாக்கணும். சோ இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி 132 வகையான தாவரங்களும் விலங்குகளுமே அழியக்கூடிய இந்த மாதிரியான நிலைமையில இருக்கு. சோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு 132 தாவரங்களும் விலங்குகளும் இரண்டுமே இணைந்து இந்தியால இந்த மாதிரி ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், அழிந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய விலங்கினங்களும் தாவரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது எக்ஸாம்பிள் பனிச்சிறுத்தை, வங்கப்புலி, ஆசிய சிங்கம், ராட்சதானி, தூதா தவளை, இது எல்லாமே ஒரு சில விலங்குகள். சோ இது எதனாலலாம் நமக்கு இந்த மாதிரி விலங்குகள் அழியக்கூடிய தருவாயில் இருக்கு? நம்ம ஆல்ரெடி படிச்ச அதே டாபிக் தான். நம்ம வந்துட்டு காடுகளை அழிப்பதனால அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும் பொழுது அவங்களால அந்த சிச்சுவேஷன்ல சர்வைவ் ஆக முடியுமா என்னங்கிறதே டவுட் இல்லையா? அதே மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகாது, நம்மளால கரெக்டா சொல்லவே முடியாது. சோ என்ன ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இந்த மாதிரி என்டாஞ்சர்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்றதுன்னா காடு அழிவதின் காரணம் தான் மெயினான ரீசன் அப்படின்னு சொன்னா நமக்கு டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு ரீசன். டிஃபாரஸ்டேஷன்ங்கிறது தான் இந்த ஒவ்வொரு விலங்கினங்களும் நமக்கு என்டாஞ்சர்டு கண்டிஷனுக்கு போகப்படுவது. பல வகையான பாசி, பூஞ்சை, பிரயோபைட்டுகள், ஆல்கே, பங்கை, பிரயோபைட்ஸ் அந்த ஜிம்னோஸ்பர்ம்ஸ், இந்த மாதிரி பல வகையான சின்ன சின்ன சிற்றினங்கள், தாவரங்கள் முதற்கொண்டு என்ன ஆகுது, இந்த மாதிரிதான் நம்ம என்கிறது முற்றிலும் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நுண்ணுயிர்களும் சரி விலங்குகளும் இதே மாதிரி ஆபத்தான நிலையில் அழியக்கூடிய நிலையில் இருக்குங்க. சோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். இப்போ காடுல மட்டும் கிடையாது, நீர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு சில வகையான விலங்குகள், சிப்பி, நண்டு, ஆக்டோபஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் எங்க இருக்குது, இது எல்லாமே காடுல மட்டும் இல்ல நீர்நிலைகளிலும் இருக்கு. சோ நம்ம வந்துட்டு வாட்டர் பார்ன் அனிமல்ஸ், நீர்நிலையில இருக்கக்கூடிய வாட்டர் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய விலங்குகளும் அழியும் தருவாயில் இருக்கு. அந்த மாதிரி அழியும் தருவாயில் இருக்கக்கூடியதையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. இப்போ வெட்டுக்கிளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து அழிஞ்சு போன கண்டிஷன். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிகிறது. சோ என்னென்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றுமே ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் தென் மேமல்ஸ், இப்படியே தனித்தனி கேட்டகிரியா நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். யாரெல்லாம் எது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அரிதாக நம்மளால பார்க்கவே முடியாத கண்டிஷன்ல அழிஞ்சு போற நிலைமையில இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிறது. சோ அது விலங்குகள்லயே நம்ம ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள்னு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஊர் செல்லக்கூடிய விலங்குகள், அததான் என்ன சொல்றோம், ஊர்வன அப்படின்னு. சோ ஊர்வன அப்படிங்கிறது ஒரு வகையான பல்லி. பள்ளியிலேயே நமக்கு பல வகைகள் இருக்கு. பள்ளியில இருந்துதான் என்ன ஆகும், அதே மாதிரி கண்டிஷன்ல ஒவ்வொன்றுமே இப்ப ஓனான் அப்படின்னு சொல்றோம், அரணன்னு சொல்றோம், இது எல்லாம் அதே மாதிரியான ஒரு ஃபேமிலியில இருக்கிறது தான். அப்ப அந்த ஃபேமிலியில பல வகையான பள்ளி வகைகள் இருக்கும். அப்ப அதுல நமக்கு ஒரு சில வகைகள் அரிதாக இருக்கு சொல்லலாம். ஆமை, அதே போல முதலைகள், குரோக்கடைல்ஸ், நீங்க குரோக்கடைல்ஸ் பார்க் போயிருக்கீங்களா, முதலை பண்ணை அப்படிங்கிறது. சோ அதுல பல வகையான முதலைகள் நமக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாததெல்லாம் இருக்கும்.
அதுலதான் கங்கை நீர் முதலை. இப்ப நம்ம பள்ளியிலே பார்க்கும்போது ஒரு சில பள்ளி நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். பிளான்ஸ்ல போனீங்கன்னு சொன்னா மரப்பள்ளின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சைஸ் வித்தியாசமாக பெருசா இருக்கும். வி கான்ட் ஐடென்டிஃபை கரெக்டா நம்மளால விஷுவலா அது எல்லாத்தையுமே அந்த ஃபேமிலியில ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி பல வகையில ஒரு சில வகைகள் நமக்கு அழியும் தருவாயில் இருக்கு சொல்லலாம். பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா வண்டூரு, கழுகு, பருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். நம்மளால ஒரு சில பறவைகள் தான் கரெக்டா பார்க்க முடியும். வேடந்தாங்கலுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க பறவைகள் தான் இல்லையா, சரணாலயம் சொல்லுவோம்ல வேடந்தாங்கல், பேர்ட் சாங்சுவரி, டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கறது அங்க வரும். அப்ப நம்மளால அங்க தனியா பார்க்கும்போது அதனுடைய வடிவம், அதனுடைய உணவு பழக்கம் இதெல்லாத்தையும் பொறுத்துதான் நம்ம தனித்தனியா அதை பிரிச்சு அந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா வேற பேர் ஒவ்வொரு போர்ட்லயுமே கொடுத்திருப்பாங்க. பல்கன், ஈகிள், ஹாக், வல்ச்சர், பீகாக் இது எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நம்மளை விட்டு அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பறவைகள். மேமல்ஸ் அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்கும்பொழுது பாலூட்டிகள், ஊர்வன, பேர்ட்ஸ், அது ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் தென் மேமல்ஸ் சொல்லும்போதுதான் புலி, சிங்கம், மான் இவை எல்லாமே என்னது, நம்மள மனிதர்கள் மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி என்னது குட்டி போட்டு பால் ஊட்டி நம்ம என்ன பண்ணது அடுத்து அவங்களுடைய ஜெனரேஷனை நம்ம உருவாக்குறாங்க. அதுல நம்ம ஒரு சில வகையான விலங்குகள் எல்லாம் என்னது அழியக்கூடிய தருவாயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ விலங்குகள் பார்க்கும் பொழுது மெயினா நம்ம பாக்குறோம்னா பனிச்சிறுத்தை, அடுத்தது ஆசிய சிங்கம், சிங்கவால் குரங்கு, நீலகிரி வரையாடு, இந்த மாதிரியான விலங்குகள். தாவரம்னா மலபார் லில்லி, ரப்லீஷியா, இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், இந்த மாதிரியான ஒரு தாவரங்கள் இவை எல்லாமே என்னது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியது. மலர் அப்படின்னு மலர், இந்த மாதிரி மலர் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டேட்லயும் அது அந்த சூழ்நிலை தட்ப வெப்பநிலை தகுந்த மாதிரிதான் எல்லா வகையான பூக்களும் தாவரங்களும் சிறுமே இருக்கும். இப்போ இது அழியக்கூடிய தருவாயில். இது இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிதான். மலபார் லில்லி அப்படிங்கிறது பார்க்க எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு சிறப்பு குணம்லாம் இருக்கும். அது மருத்துவ குணமா இருக்கலாம், உணவாக பயன்படலாம், அல்லது நல்ல நறுமணம், அதுல இருந்து நம்ம நிறைய சென்ட் எல்லாம் பர்ஃபியூம் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு தன்மையோடதான் ஒரு ஒரு செடிகளுமே இருக்கு, உபயோகம் உள்ளதாதான். அது அழியும் பொழுது அதனுடைய பயன்பாடு அப்படிங்கறது நமக்கு கிடைக்காம போகும் இல்லையா. எங்ககிட்ட இந்த மாதிரி மூலிகை இருந்தது, ஆனா இப்ப இல்ல. இந்தியன் இது மல்லோ அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு வகை. இது ரப்லீஷியா. ரப்லீஷியா அப்படிங்கிறது பாருங்க மிகப்பெரிய ஒரு பூ அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அதுல எவ்வளவு அழகா இருக்கு அதனுடைய வடிவம் பார்க்கும்போது. அதனுடைய செடியை காட்டிலும் அந்த பூவினுடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசு இல்லையா. சோ இதெல்லாம் நமக்கு ஒரு டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு என்ன ஆகும், எங்க நாட்டுல இந்த மாதிரி ஒரு பூ இருக்கு, பூக்குது, அரிய வகை பூ, இந்த மாசத்துல மட்டும்தான் பூக்கும், இதுதான் இதனுடைய சிறப்பு. இதெல்லாம் நமக்கு எந்த ஆங்கிள்லயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு என்ன ஆகும், அது ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், லூஸ் பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். சோ இதுதான் குடை போன்ற மரம் இல்லையா. நம்ம அதனுடைய சைஸ் யாரும் அதை கட் பண்ணல. இப்போ நம்ம ஒரு கார்டனுக்கு எல்லாம் போறோம்னு சொன்னா அழகா என்ன பண்றாங்க எல்லாரும், அவங்களே அழகா அதை கட் பண்ணி அந்த புல்லுல அதுல எல்லாம் பல வகையான விலங்குகள் உருவங்கள்லாம் உருவாக்கி இருப்பாங்க இல்லையா. இதுல அந்த மாதிரி யாரும் செய்யல. நேச்சர் இயற்கையாகவே அதனுடைய வளர்ச்சி என்பது இந்த மாதிரிதான் இருக்கும். சோ அது இதனுடைய சிறப்பம்சம். இந்த மாதிரி மரமும் என்ன ஆகுது, நமக்கு இல்ல அழியும் தருவாயில் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சோ ஒவ்வொன்றுமே இதுதான் நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல். இந்த அனிமல் என்னது, நம்ம எல்லாம் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆசிய சிங்கம், பனிச்சிறுத்தை அப்படின்லாம் சொன்னோம் இல்லைங்களா. அதனுடைய பிக்சர்ஸும் ஷோ பண்றேன். ஆசிய சிங்கம்
சிங்கம் அப்படிங்கறதே என்னது, புல்லுமே ஃபாரஸ்டுக்கு உண்டான ஒரு என்னது ஒரு பெரிய அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காட்டுலயே இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய விலங்கு. அந்த அச்சுறுத்தக்கூடிய விலங்கு அப்படின்னாலுமே என்ன ஆகும், அதனால நமக்கு நன்மைதான். அவங்கள நம்மள யாரும் டிஸ்டர்ப் செய்யாத வரைக்கும் நமக்கு எந்த வகையிலுமே நம்மளுக்கு அவங்கள நம்ம என்ன பண்றோம், வேட்டையாடினா மட்டும்தான் நம்மள அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா அவங்க அவங்களுடைய லைஃப தான் பார்ப்பாங்க இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நம்ம பாதுகாக்க வேண்டியதுதான் கடமையை தவிர அவங்கள இந்த மாதிரி வேட்டையாடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே இப்ப எல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டுதான் வருது. அது எல்லாமும் என்ன பண்ணணும், செஞ்சாங்கன்னா நம்ம அவங்கள அட்வைஸ் பண்ணணும். ஓகே, சோ இதுவும் நம்மள அழியக்கூடிய தேவையில இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ். ஓகேங்களா? சோ சிறுத்தை சொல்றது. சோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே என்னது, என்டாஞ்சர்ட் கண்டிஷன்ஸ் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு டாபிக் ரிலேட்டடான ஒரு பிக்சர். சோ காடுகள் அழியறதுனாலதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு தாவரங்களும் சரி விலங்கினங்களும் நம்ம அழியிறது. சோ இந்த அழியும் தருவாயில் இருக்கக்கூடியத நம்ம என்ன பண்ணணும், என்ன அதற்கு உண்டானது டிட்டர்மினேஷன் ஆஃப் என்டான்ச்மெண்ட் அப்படிங்கிறதுதான். சோ அதுல இருக்கக்கூடிய சிற்றினம் அழியும் தருவாய்ங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம், எதை வச்சு நம்ம அதை என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், டிக்ளேர் பண்றோம். சோ அதை தீர்மானிக்கிறது என்னென்ன காரணத்தினால, அதனுடைய எண்ணிக்கை குறைதல் இல்லையா? சோ அதனுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்றது, குறையணும். Determination of endangerment. Determination of endangermentனா இந்த ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச்ல அந்த இடத்துல என்ன ஆகுது, நமக்கு ஸ்பீசியஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லை. அது ஒரு சிற்றினங்கள்னா அதுல ஒரு ரேஞ்சுக்குள்ளாரதான் ஒரு எல்லையில அது என்ன ஆகும், குறையுது. மொத்த எண்ணிக்கை 50க்கும் குறைவாக டோட்டலா அதனுடைய நம்பர்ஸ் என்ன ஆகும், அதனுடைய பாப்புலேஷன்ல இருந்து என்ன ஆகுது, லெஸ் தென் 50, 50க்கும் குறைவாக இருந்தா அதை என்ன சொல்லலாம், என்டான்ஜர்ட் அப்படிங்கிற கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச், அதனுடைய எல்லை அப்படிங்கிறது என்ன ஆகும், குறையக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அது அந்த சிற்றினங்களுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை 10 வருஷத்துல 80% நமக்கு குறைஞ்சிருக்கணும். சோ 10 வருஷத்துல எவ்வளவு, 80%. பிஃபோர் 10 இயர்ஸ் அது என்ன ஆகணும், 1000 இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ 200 தான் என்ன ஆகும், 80% குறைஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ரேஞ்சில இருந்தாலும் அதை என்ன சொல்றோம், என்டாஞ்சர்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதுல நம்ம ஒவ்வொரு வகையா நம்ம என்டாஞ்சர்ட் சொல்லக்கூடிய ஒரு வகை. எதை வச்சு அதை நம்ம என்ன பண்றோம், நிர்ணயம் பண்றோம். மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து ஒரு 3 வருஷத்திலேயே 25% குறையக்கூடியது. டோட்டல் நம்பரே அது 250 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டோட்டல் நம்பர்ஸ்ல 250 இருந்து இப்போ 3 இயர்ஸ்ல 25 குறைஞ்சிடும். இது எல்லாமே ஒரு கிரைட்டீரியா, அவங்களுக்குள்ளார நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஒரு சீலிங்ஸ். அந்த மாதிரி இருந்தாலும் அது அழியக்கூடிய தருவாயில், வனப்பகுதியில அதிகமாக அது அழியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ the high possibility of extinction in wild because நம்ம காட்டு அழிப்பு மூலமாக தான் இந்த என்டான்ஜ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே நமக்கு வருது. சோ இதெல்லாம் தான் நமக்கு எவ்வாறு சிற்றினங்கள் அழியக்கூடிய நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், அதனுடைய எல்லை அப்படின்னு சொன்னா எந்த காடுகள்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஊசி இலை காடுகள் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வகையான காடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? சோ அமேசான் காடுகள் எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த எல்லையில மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அந்த எல்லையில கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க இல்ல அப்படிங்கறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். 10 வருஷத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு 80% குறைஞ்சிடுதுன்னு சொன்னா அதையும் அழியும் தருவாயில் இருக்கு. டோட்டல் நம்பரே அது குறைவாதான் இருந்தது, மிக குறைவான எண்ணிக்கை அப்படிங்கிறது.
ஒரு சில பழங்களோ காய்கறிகளோ எப்பயுமே குறைவாதான் கிடைக்கும் இல்லையா? ஒரு சில காய்கறிகள் நிறைய காய்க்கும், ஒரு சிலது குறைவான அளவுதான் காய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அதனுடைய டோட்டல் நம்பரே 250 தான். வித்தின் 3 இயர்ஸ் 25% அது என்ன ஆச்சு, நமக்கு குறைஞ்சு கடந்த 3 வருஷத்துல 25% அதிகமா குறைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுவும் அழியும் தருவாயில் இருக்கு. அது போல நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஒவ்வொன்னா அது குறைஞ்சிட்டே வருது, அழிவதற்கு வாய்ப்புகள். எங்க நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா காடு பகுதியில நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியால குறையுதுங்கிறத வச்சே அதை என்ன பண்ணலாம், என்டான்ஜர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்போ வந்துட்டு பெரிய பெரிய தாவரங்கள் அப்படிங்கிறது விலங்குகள்லாம் அழியறது அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ஒரு ரீசன் இருக்கு. இப்போ சிற்றினங்கள் அழியும் தருவாயில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டானது காசஸ் ஆஃப் என்டான்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன வகையாக எதெல்லாம் சொல்லலாம். வாழ்விட இழப்பு, சிற்றினங்கள்னு சொல்லும் பொழுது அது வந்து விலங்குகளாகட்டும் அல்லது தாவரங்களாகவும் இருக்கட்டும். என்னென்ன காரணம்? அளவுக்கு அதிகமாக வேட்டையாடுறது, நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய தூசு, பொல்யூஷன்னால, புதுசான வாழ்விடம், கெமிக்கல்ஸ், இந்த எல்லா ரீசனுமே நம்ம இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். சோ காசஸ் ஆஃப் என்டான்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஒன். காசஸ் ஃபார் என்டான்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரீசன்னா லாஸ் ஆஃப் ஹாபிட்டட். சோ அதனுடைய வாழ்விடத்தை இழக்கும் பொழுது, ஒன்ன இந்த இடத்தை விட்டு நான் அழிக்கிறேன், அந்த இடமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது கண்டிப்பாக அது வாழ்வது, அதற்கு உணவும் அதுக்கு தரக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாமே சாப்பாட்டுலயே நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? சாப்பாடு இல்லாம அழிஞ்சிடும். லாஸ் ஆஃப் ஹாபிட்டட் அப்படின்னு சொன்னா உணவு மற்றும் அதனுடைய இருப்பிடம், வாழ்விடம், அதையுமே நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையுமே அதுல இருந்து நம்ம பறிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னா அதனால அங்க உயிர் வாழ முடியாது. காடுகள் அழிக்கிறோம்னு சொன்னா அதுதான் என்ன, ஒன்றை சார்ந்து ஒன்றுதான் இருக்கு. சிங்கம் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான அடுத்த ஒரு விலங்கை என்ன பண்ணும், அடிச்சு சாப்பிடும். அதே போல நமக்கு வந்துட்டு அடுத்த ஒரு மான் என்பது அடுத்த ஒரு சின்ன விலங்குகள் இருக்கு இல்லையா, முயல், அது போன்ற விலங்குகளை அடிச்சு சாப்பிடும். முயல்ங்கிறது அதுக்கு அடுத்தது. அது வந்துட்டு சொல்லுமே தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கினம்னா தாவரம் கிடைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அதனுடைய உணவு மற்றும் இருப்பிடம் அழிந்து போகும். அந்த மாதிரி உணவும் கிடைக்காம இருப்பிடமும் கிடைக்காம ஃபுட் அண்ட் ஷெல்டர் அதுக்கு கிடைக்கலன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது அழியும் தருவாயில் இருக்கும். அண்ட் தென் ஓவர் ஹண்டிங் இல்லைங்களா? சோ அதிகமாகனா வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயம், அளவிற்கு அதிகமாக வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அதுலயும் அதிகமாக வேட்டையாடுகிறோம். இப்ப மான் கொம்பு வேணும், மான் தோல் வேணும், இந்த மாதிரி ஒரு காரணம். சிங்கத்தினுடைய தந்தம் வேணும், இப்ப யானையினுடைய தந்தம் வேணும். இந்த மாதிரி ஒரு ஒரு விலங்குகளுக்கு ஒரு உறுப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும், ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த வேட்டையாடுதல் அப்படிங்கறது அந்த ஒரு செயல்பாடு இல்லையா? அப்போ அதிகமான எண்ணிக்கையில இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வேட்டையாடினா அதனுடைய எண்ணிக்கை குறையாது. ஆனா நம்ம அதனுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருக்கும் போது அதிகமா வேட்டையாடினோம் அப்படின்னு சொன்னா இன்னும் அதனுடைய எண்ணிக்கை நமக்கு குறைவாயிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொல்யூஷன். பொல்யூஷன்ங்கிறது அதனுடைய இருப்பிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாசுங்கும் போது நமக்கு வந்துட்டு வாட்டர் பொல்யூஷன் இருக்கு, ஏர் பொல்யூஷன் இருக்கு. சோ இந்த ரெண்டுமே அதனுடைய வாழ்விடத்தையோ அல்லது அதனுடைய மற்ற ஒரு சிறப்பு எல்லாம், அது வந்து ஊசி ரொம்ப படிக்குதுன்னு சொன்னாலும் அதனால லைஃப் ரன் பண்ண முடியாது. வாட்டர் பொல்யூஷன் போது நீர் மாசுபாட்டுனாலையும் அதனால அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு வர மாதிரி அவங்களுக்கும் டிசீஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி டிசீஸ் வரும்போது அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய ஒரு விஷயம், தட் இஸ் நியூ ஹேபிட்டட். இப்போ ஒரு இடத்த அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போகுது அப்படின்னா அங்க அதே மாதிரியான ஒரு சர்வைவல், அவங்க வாழ்வதற்கு தகுந்த மாதிரியான எல்லா வகையான தகவமைப்புகளும் கிடைக்காத பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன ஆவாங்க, அவங்களுடைய
என்ன சொல்ல லைஃப் பீரியட் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்துடும். லைஃப் பீரியட் குறைய குறைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், அந்த இனங்கள் அப்படிங்கிறது அழிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரீசன் கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் அதிகமாக கலப்பதனால காற்றிலோ அல்லது தண்ணீரையோ என்ன ஆகும், நமக்கு அதிகப்படியான ஒரு வேதிப்பொருட்கள் நமக்கு அதுல கலக்குது அப்படின்னு சொன்னா பூச்சி மருந்து அடிக்கிறது, சின்ன சின்ன பூச்சி, களை, கொல்லி, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், வயல்ல நிறைய விலங்குகள் தான் இருக்கு. அந்த வயல் விலங்குகளுக்கு நம்ம நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறோம். அந்த பூச்சி மருந்து தண்ணி மூலமாக போய் தண்ணியில இருக்கக்கூடிய விலங்குகளையும் பாதிக்கும், அங்க வயல்ல இருக்கிறதையும் பாதிக்கும். அதே போல காற்றின் மூலமாக ஓரிடம் விட்டு ஓரிடமும் அது பரவும். ஒரு இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்றோம்னு சொன்னா அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே அதனால என்ன பண்ண முடியும், இன்ஹேல் பண்ண முடியும், ஸ்பெல் பண்ண முடியும். ஏதோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்றோம் இல்லையா? அது போலதான் விலங்கினங்களும் அதை சுவாசிக்கும் பொழுது அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி அந்த ப்ராப்ளம் வரும், அதனாலயும் எண்ணிக்கை நமக்கு குறையும். அண்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா நோய்கள். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கியூரபிள் டிசீசஸ்ன்னு இருக்கு. அதே போல பெரிய வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படின்னு வரும்பொழுது அதனாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. இப்போ நார்மலா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குகள் உடல்நிலை சரியில்லைன்னா இமீடியட்டா நம்ம டாக்டர்கிட்ட என்ன போவோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனா வைல்ட் அனிமல்ஸ்னா யார் அதை எடுத்துப்பாங்க? கண்டிப்பாக அங்க ரெகுலரா யாராவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் பெரிய கொடிய நோய்கள்லாம் அவங்கள தாக்கும் பொழுது அந்த காரணத்தினாலும் என்ன ஆகும், அவங்களுடைய நம்பர்ஸ் குறைஞ்சு அந்த எண்ணிக்கைங்கிறது வரும். அதே போல நேச்சுரல் டிசாஸ்டர், நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நேச்சுரல் கலாமிட்டிஸ்னா இயற்கை நமக்கு வந்துட்டு பேரழிவு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய தீ பிடிச்சிக்குது, காட்டுல வெள்ளம் வருது, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல என்ன ஆகும், பல வகையானது இயற்கை பேரழிவுகள் சொல்றது. இப்போ வெள்ளம், நெருப்பு அந்த மாதிரி வந்தா அந்த விலங்குகளும் சரி தாவரங்களும் சரி பாதிக்கப்படுவாங்க. சோ காசஸ் ஃபார் என்டான்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதனால நமக்கு உருவாகின்றது, என்னென்ன காரணங்களினால நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரங்களும் சரி விலங்கினங்களும் அழியும் தருவாயில் அது வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா போறாங்க அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை பாதுகாத்தல். எப்படி நம்ம பாதுகாக்கணும்? சோ சேவிங் என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ். இப்போ அழியக்கூடிய தருவாயில இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதை எப்படி நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அதுதான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது. சேவிங் என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ். என்னென்ன காரணம் சொன்னமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். ஜஸ்ட் இப்ப பார்த்த அதே டாபிக் தான். நம்ம இயற்கை அப்படிங்கிறதே ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா? நமக்கு வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே நேச்சுரலாவும் சரி, இப்ப பிசிக்கலா அதர்வைஸ் நமக்கு வந்து நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ எவ்ரி சம்மர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க போறோம், ஏதாவது ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு போறோம், மலை பிரதேசத்துக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய பீஸ்ஃபுல்னஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய மென்டல் சேஞ்சஸ் இதுக்காக. சோ நம்ம நேச்சர் சொன்னாலே ரொம்ப அழகான ஒரு விஷயம். நமக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் இந்த இயற்கைங்கிறது. சோ நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலை. இப்போ நிறைய மரங்கள்லாம் இப்போ நீலகிரி, தைலம் அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மரங்கள் வரக்கூடிய காற்று எல்லாமே நமக்கு சுவாசித்தலுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க போகும் பொழுது என்ன ஆகும், அந்த மரங்கள் அசைது அதுல இருந்து வரக்கூடிய மூலிகை மூலமாக நமக்கு நிறைய வியாதிகள் குறையும். இப்போ அந்த மாதிரிதான் இப்போ இங்க இருக்கக்கூடிய சின்ன ஊட்டி ஆகட்டும் அல்லது ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கும். ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலை பராமரிப்பது அப்படிங்கிறது தாவரங்களும் சிற்றினங்களும். அதுல நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துட்டு பிசினஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நமக்கு நிறைய பணம் ஈட்டி தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னும் இருக்கு. அதே போல மெடிசின் மருத்துவத்துறையிலும் இதற்கு நமக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது
சயின்டிபிக்காகவும் அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு என்ன ஆகும், இது நல்ல நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா வகையிலையுமே தாவரங்களும் சரி விலங்குகளும் நமக்கு நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள். சோ இது எல்லாத்தையுமே அழியுது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும். உருவாக்குறது அப்படிங்கறது அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆஸ் அ ஹியூமன் நம்ம வீட்டுல இருக்கிறதும் சரி அல்லது வெளியில இருக்கிறதும் சரி, எங்கேயா இருந்தாலுமே நம்ம என்னது அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பவுண்டர் டியூட்டி. சோ ஒரு சில விலங்குகள் நமக்கு வேட்டையாடுதல் மூலமாக என்ன ஆகும், நம்ம வேட்டையாடாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஹண்டிங்க குறைச்சோம் அப்படின்னாலே என்ன ஆகும், அந்த விலங்கினங்கள் அழியாமல் நாம் பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், என்டாஞ்சர்ங்கிறது ஹண்டிங் அண்ட் தென் பவுச்சிங். சோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை தவிர்க்கலாம். அப்போ வேட்டையாடுதல் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோலிங் பொல்யூஷன், பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இல்லையா. பொல்யூஷன் மாசு அப்படிங்கிறதும் நம்ம தான். இந்த பூச்சி மருந்தெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது, கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்துறத குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாகவும் என்ன பண்ணலாம், என்டாஞ்ச்மெண்ட் இந்த அழியக்கூடிய நிலைமையில இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வேட்டையாடுதல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லா எராடிகேட் பண்ணணும். அது போல பொல்யூஷன் மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிறது உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய விலங்கினங்களும் சரி தாவரங்கள் எல்லாமே நமக்கு இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், குறைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அழிவதை தவிர்க்கலாம். பயன்படுத்தக்கூடிய பொருள்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிற பட்சத்திலேயே நமக்கு என்ன ஆகும், அந்த சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குறைவான அளவு பொருட்களை நம்ம பயன்படுத்தினா மட்டும் என்ன ஆகும், அந்த பொருள்கள் அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாம டம்ப் பண்ணும்போது அதுல இருந்து பொல்யூஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்டிக் யூசஸ். மெயினா பிளாஸ்டிக் பொருட்களை உணவாக எடுத்துக்கொண்டு இறக்கக்கூடிய அனிமல் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்றோம்னு சொன்னா நிச்சயமாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இப்படி ஒவ்வொரு ரீசன் நம்மளே என்ன பண்றோம், நம்மளுடைய பயன்பாடுகளை மாத்திக்கணும். ரீசைக்ளிங் ப்ராடக்ட்ஸ், ரீசைக்ளிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் நல்லது, தாவரங்களுக்கும் நல்லது. சுற்றுச்சூழல் என்ன ஆகும், நமக்கு பாதிக்காம இருக்கும். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நன்மை தரக்கூடியது. பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும், குறைந்த அளவு நம்ம பயன்படுத்தணும். ஆர்கானிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பட்சத்துல யூஸ் பண்றோம்னு சொன்னா அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடியது. பிளான்டிங் மோர் ட்ரீஸ், அதிகமாக மரங்களை நாம் வளர்ப்பதன் மூலமாக, மரம் வளர்த்தல் அப்படிங்கிறது விலங்குகளுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி நன்மை. சோ இப்போ எந்த வகையிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகளையும் சரி தாவரங்களையும் நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ நம்ம இதெல்லாம் தான் பண்ணும் பொழுது நம்ம இந்த விலங்குகளும் தாவரங்களும் அழிவதை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ கவர்மெண்டா நமக்கு என்னெல்லாம் அவங்க இனிஷியல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னன்னு கேட்டா நம்ம என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ். வாட் இஸ் என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதுல எதெல்லாம் நம்ம வந்துட்டு என்னென்ன ஊர்வன பரப்பன எந்தெந்த கேட்டகரியில எந்தெந்த விலங்குகளும் தாவரங்களும் அழியக்கூடிய நிலைமையில இருக்குங்கிற அந்த டாபிக் பார்த்தோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் என்டான்ஸ்மெண்ட், எப்படி அதை நம்ம வந்து என்டான்ஸ்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்றோங்கிறது, காசஸ் ஃபார் என்டான்ஸ்மெண்ட் அண்ட் சேவிங் என்டான்ஸ்ட் ஸ்பீசியஸ் அண்ட் தென் இந்த டாபிக்ஸ் மட்டும் நம்ம இந்த செஷன்ல பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அதர்வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதை ஏதாவது டவுட் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.